சில சமயம் சாமிக்கு இந்த தனிப்பட்ட அனுபூதியை சொல்ல வரும்பொழுது தொண்டையில டிராபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிடும். வார்த்தைகள் பொங்கி வருவதனால், உணர்வு பொங்குதலால். ஒரு கிராமத்துல, அதாவது அக்ஷர்தாம்ல இருந்து அகமதாபாத், அங்க அக்ஷர்தாம்னு ஒரு பெரிய கோவில் இருக்கு. அந்த அக்ஷர்தாம்ல இருந்து அகமதாபாத்ல இருந்து சோமநாதம் நடந்து போயிட்டு இருந்தோம். ஒரு கிராமத்துல வயதான ஒரு மூதாட்டி ஒருத்தர், ஒரு பெண்மணி, அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சில நாள் தங்கி இருக்குமாறு கேட்டார்கள். ஒரு வயதான மூதாட்டி, சின்ன வீடு, ஓலை குடிசை, ஒரு சிறு தோட்டம். சிறு தோட்டம்னா ஒரு 1/2 ஏக்கர் அல்லது 1/4 ஏக்கர் நிலம். ஒரு பசுமாடு வைத்திருந்தார்கள். அந்த மாட்டுக்கு பால் கறந்து அந்த பாலை தயிராகவும் மோராகவும் மாற்றி வீதியிலே விற்றுவிட்டு வருகின்ற எளிமையான ஒரு வயதான பெண்மணி, மூதாட்டி, தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க வீட்டில் வந்து சில நாள் தங்கிட்டு போகணும்னு என்னை கேட்டார்கள். வடநாட்டில் சன்னியாசிகளை மிகவும் மதிப்பார்கள். இந்த சன்னியாசத்தை மதிக்கின்ற ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரம். சரி, கூப்பிடுறாங்களே, அவங்க வீட்டில் போய் தங்குறதுக்காக ஏற்றுக்கொண்டோம். போய் தங்கி இருந்தோம். தினந்தோறும் இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்க, பகல்ல அந்த வீதிகளில் சென்று மோரையோ தயிரையோ பாலையோ விற்றுவிட்டு ராத்திரி சந்தைக்கு போய் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு, இந்த பழம், மிட்டாய் போன்றவற்றை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு சின்ன கிருஷ்ண விக்கிரகம் வச்சிருந்தாங்க. அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி வச்சிருந்து படைப்பார்கள், பூஜை செய்து விட்டு சாப்பிடுவார்கள். அந்த அம்மா பூஜை பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். உட்கார்ந்து அந்த கிருஷ்ணனோட பேசிட்டு இருப்பார்கள். சின்ன விக்கிரகம், ஒரு கிருஷ்ணலீலை விக்கிரகம், கிருஷ்ணலீலான்னு ஒரு கிருஷ்ணலாலான்னு சின்ன விக்கிரகம், கிருஷ்ணனுடைய விக்கிரகம். அதோட உட்காந்து பேசிட்டு இருப்பார்கள். கிருஷ்ணா, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற நீ, இப்பெல்லாம் நீ ரொம்ப இழைச்சி போயிட்ட, ஏதாவது பேசிட்டு இருப்பார்கள். காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க குளிக்கும் போதே அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு போய் வச்சு ஒரு குழந்தையை குளிப்பாட்டுற மாதிரி அதை குளிப்பாட்டுவார்கள். அதுல ஒன்றும் பெரிய இந்த சாஸ்திர ரீதியான முறைப்படியான பூஜைகள்லாம் இருக்காது. ரொம்ப சாதாரணமா பேசுவார்கள், சாதாரணமா அந்த கிருஷ்ணனோடையே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க சாப்பிட்றதையே வச்சு படைப்பார்கள். ஏதாவது சில நேரத்தில் இந்த மிட்டாய் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களாக எடுத்து வந்து வைப்பார்கள். 2-3 பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த விக்கிரகத்து பக்கத்தில் வச்சிருந்தார்கள், அந்த கிருஷ்ணன் விளையாடுறதுக்காக. அப்படின்னு ராத்திரி இவங்க படுக்கும்போது அந்த கிருஷ்ணனுக்கும் சின்னதாக ஒரு கொசு வலை மாதிரி கட்டி விட்டு, ஏன்னா அந்த ஏரியாலாம் கொசு இருக்கிறதுனால அவரை கொசு கடிக்காத மாதிரி ஒரு சின்ன கொசு வலை கட்டிட்டு படுத்து தூங்குவார்கள். நான் இதை டெய்லி பார்த்துட்டு இருந்தேன். சரி, அவங்களுடைய பக்தி, நாம இதெல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்னு சும்மா இருந்தேன். பரவாயில்ல, நமக்கு சோறு போடுறார்கள், அது போதும், நாம ஏன் இதெல்லாம் தலையிடணும்னு. ஆனா அடிப்படையா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டு மன அமைப்புங்கிறதுனால எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. தனக்கே அனுபூதி வந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை. ஒரு விதத்தில் அது பல நல்லதும் செய்தது அந்த மனநிலை. அது மட்டும் இல்லாம இந்த வேதாந்தம், வார்த்தை விளையாட்டுக்கள் இதெல்லாம் தெரியும் பொழுது ஒரு பர்சன், ஒரு நபருடைய அனுபூதியை உடனடியா ஏத்துக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டம். இல்ல, நீங்க இப்ப என்ன கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அந்த கஷ்டம் பட்டிருக்கேன். அதனால எனக்கு நல்லா தெரியும் உங்களுடைய கஷ்டம் என்னன்னு. அதனாலதான் உங்களை ஏத்துக்கோங்கன்னு என்னால சொல்லவே முடியல. நான் ரொம்ப கருணையோட உங்களை அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆழ்ந்த எளிமையோடு அப்ரோச் பண்ண வேண்டியதா இருக்கு. எனிஹோ, ஒரு 4-5 நாட்களாவது அவங்களோட இருந்திருப்பேன். ரொம்ப நல்ல பெண்மணி, கரெக்டா நேரத்துக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்துடுவாருங்க. 4-5 நாள் கழிச்சு நான் சொன்னேன், அம்மா நான் என்னுடைய யாத்திரைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டார்கள். ஐயையோ, நீங்க ஏன் போகணும், கவலைப்படாதீங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கேயே இருங்க,
நான் உங்களுக்கு கரெக்டா சாப்பாடு கொடுத்துட்றேன், உங்களை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டேன், நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அம்மா அழ ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு ஐயோ என்னடா இது சங்கடம் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு சன்னியாசி, வழிப்போக்கன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இல்லம்மா நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி பண்ணேன். இல்ல நான் போகணுமா, என்னுடைய வாழ்க்கை இது, நான் இதிலெல்லாம் தலையிட, நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது. கூப்பிட்டீங்க 2 நாள் இருக்கணும்னு நினைச்சேன், நானும் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சேன். அதனால என்ன தொடர்ந்து நடக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. சில நாட்கள் நடப்பேன், சில வாரம், சில நாட்கள் ரெஸ்ட் எடுத்துடுறேன். ஓய்வு எடுக்கணும்னு நானும் நினைச்சேன், அதனால இருந்துட்டேன். இப்ப நான் போகணும்னு நினைக்கிறேன், விடை கொடுங்கள்னு. அந்த அம்மா உடனே அந்த கிருஷ்ணரோட போய் உட்காந்துட்டு கிருஷ்ணரோட சேர்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ணா நீயாவது சொல்லக்கூடாதா, நான் அவரை வேலை செய்வா சொன்னேன், கரெக்டா சாப்பாடு போட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் அவர் இருந்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. கிருஷ்ணரோட உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கூட நான் சரி, அவங்க பாவம் துக்கம் அழறாங்கன்னு பொறுத்துக்கிட்டேன். ஒரு சில நிமிடம் கழிச்சு அவங்களே பதில் சொல்றார்கள். ஓ கிருஷ்ணா, அவர் போகணும்னு நீ சொல்றியா, அவருடைய வாழ்க்கை இப்படிதான் சொல்றியா, சரி சரி நீ சொல்லிட்டீன்னா அவர் போகட்டும், நான் ஒன்னும் சொல்லல. இது எனக்கு ரொம்ப டூ மச்சா தெரிஞ்சது. எப்படி அந்த அம்மா சமாதானம் ஆயிட்டாங்கன்னு ஒரு நிம்மதி உணர்வுனால அந்த மாட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சேன். சமாதானம் ஆகலைன்னு ஆர்கியூ பண்ணிருக்க மாட்டேன், ஏன்னா அழுதுட்டு இருக்கவங்களோட எப்படி ஆர்கியூ பண்றது. சமாதானம் ஆயிட்ட மாதிரி ஒரு தோணுனதுனால நான் நினைச்சேன், எப்படியோ நம்ம போக போறோம், போகிறது முடி இந்த அம்மாவுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2-3 ஞான உபதேசங்களாவது கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். அம்மா உங்க கிருஷ்ண பக்தி சரி, தப்பு இல்லை, ஆனா நீங்க பேசுற மாதிரியும் அவர் பதில் பேசுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கல, இது மன பிராந்திமா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த டோன்ல, இந்த பொருள் படுகிற மாதிரி சில வார்த்தைகள் அவங்களோட பேச ஆரம்பிச்சேன். அதாவது உங்களுக்கு பக்தி இருக்கலாம் நல்லது, தியானம் பண்ணுங்க நல்லது, ஆனா நீங்க பேசுற மாதிரியும் அவர் பதில் பேசுற மாதிரியும் ஏதோ மன பிராந்தி எல்லாம் நீங்க உருவாக்கிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவங்க உடனே ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க, என்ன சாமி சொல்றீங்க, அவர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரே தெரியலையா அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப டூ மச்சா தெரிஞ்சது. என்னடா நம்ம நேரா இருக்கிறோம், நம்ம முன்னாடி கதை சொல்றாங்க, அங்க ஒரு சின்ன சிலை தான் இருக்கு, கதை சொல்றாங்களே அப்படின்னு. நம்ம ரொம்ப கேஷுவலா என்ன நினைத்தார்கள்னு தெரியாது, என் கையை பிடிச்சு அப்படி கையை பிடிச்சு இழுத்து, என்ன சாமி தெரியலையா சாமி, உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டார்கள். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை அப்படியே சொல்கிறேன். அவங்க கையை தொட்ட உடனே சத்தியமாக அங்கு சிறுபிள்ளையாக கிருஷ்ணன் அமர்ந்திருந்ததை கண்டேன். இந்த 2 கண்ணாலும் மிக தெளிவாக உங்களை எல்லாம் காணுகின்ற இந்த கண்ணால் பார்த்தேன்.